ஸ்ரீ தேவி பாகவதம் 247 பகுதி யமாஷ்டகம். தர்மராஜா, எனக்கு மனிதர்களுடைய அசுப கர்மத்தையும் எடுத்து கூறுதல் வேண்டும் என்று கூறி யமாஷ்டகத்தை கூறி துதித்தாள் சாவித்ரி. தர்மராஜனே, சூரிய பகவான் தவம் செய்து உம்மை பெற்றதால் தர்மராஜன் என்ற பெயரை பெற்றீர். உமக்கு நமஸ்காரம். எல்லாவற்றிற்கும் சாட்சியாகவும் சர்வ பிராணிகளிடத்தும் சமத்துவத்துடன் இருப்பதால் சமன் என்ற பெயர் பெற்றீர். பிரபஞ்சத்தில் எல்லா பிராணிகளுக்கும் இறுதி அழிவு உண்டாக்குவதால் யமன் என்று பெயர் பெற்றீர். உம்மை நான் வணங்குகிறேன். காலத்திற்கு ஏற்றவாறு எல்லா பிராணிகளையும் நீர் அழிப்பதால் கிருதாந்தகன் என்ற பெயரை பெற்றீர். பாவிகளை சுத்தப்படுத்த தண்டாயுதத்தை வைத்திருப்பதால் தாடை தரன் என்ற பெயரை பெற்றீர். தபஸ்வியாகவும் பிரம்மனிஷ்டராகவும் ஜீவர்களுக்கு கர்ம பயனை கொடுத்து அப்படி கொடுப்பதாலும் யமன் என்ற பெயரை பெற்ற உம்மை நமஸ்கரிக்கிறேன். பாவிகளுக்கு துன்பத்தையும் புண்ணியர்களுக்கு இன்பத்தையும் வழங்குவதால் புண்ணிய மித்திரன் என்ற பெயரை பெற்றீர். பிரம்மத்தை தியானித்து பேரொழியை தரும் இறைவனான தம்மை வணங்குகிறேன் என்று தொழுதாள். இந்த யமாஷ்டகத்தை அதிகாலையில் வாசித்து வந்தால் யம பயம் நீங்கும், பாவங்கள் அனைத்தும் நீங்கும். பாவிகள் சொல்லி வந்தால் பாவத்தை அனுபவிக்க வேண்டிய உடல் தண்டனைகள் அவருக்கு விதிக்கப்பட மாட்டாது. 247 பகுதி நிறைவடைந்தது.